மகர ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாகவே இருக்குது. 5ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியில் உட்காந்து தான் இந்த வருடம் பிறகுது. மகரம் வந்து சுக்கிரனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வீடு தான். ஸோ எந்த ஜெண்டரில் ஒரு குழந்தை வேணும், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, இப்போ பெண் குழந்தைக்கு நான் ஆசைப்பட்றேன். ஒரு பெண் குழந்தை இருக்குது, அடுத்து வந்து ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை எனக்கு 2 பசங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு. ஸோ ஒரு செகண்ட் பேபிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இந்த ஜெண்டரில் எனக்கு பேபி வேணும்னு ஆசைப்படுவீங்க. அதே ஜெண்டரில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறவர் மகாலட்சுமியோட அம்சம். நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பெண் குழந்தை இல்லையேன்னு ஏங்கினவங்களுக்குலாம் பெண் குழந்தை யோகம் ரொம்பவே வலுவாக இருக்குது. நேச்சுரல் கான்செப்ஷனுக்கே பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். நியூலி மேரிட் கப்பலாக இருப்பாங்க, அவங்களே கொஞ்சம் பிளான் லேட்டாக பண்ணலான்னு நினச்சாலும் இந்த சொந்தக்காரங்க கொஞ்சம் நச்சரிச்சுட்டே இருப்பாங்க, அந்த இரிட்டேஷன்லேயே இருந்திருப்பாங்க. அவங்க கூட மனசு மாறி இப்போ வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போய் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தை பிறக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப யோகமான ஒரு விஷயம். குலதெய்வ அனுகிரகம்ங்கிறது அதிகமாக இருக்குது. குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. உங்கள் ஆன்சஸ்டர்ஸில் யாராவது ஒருத்தரே மூதாதையர்கள், மேபி அப்பா அம்மா கூட உங்களுக்கு தவறிடலாம், அவங்களே வந்து குழந்தைய பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் யோகமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்குமே ட்ரீட்மெண்ட் மூலமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக.